ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. இன்னிலேருந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. சரி, செடியில் எதுவும் பூச்சி இருக்கா என்னென்னு பார்ப்போன்ட்டு வந்தால், இங்கே பாருங்கள், ஒரு கம்பளி பூச்சி எப்படி நின்றுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய் செடியில் இப்படி இருந்தால் எப்படி கத்திரிக்காய்க்கு நல்லா வரும்? இலைய திங்கும், அடுத்து காயை திங்கும், செடியவே என்ன செஞ்சிடும், பாழாக்கிடும். அதனால் இப்போ நம்ம இதை எடுத்து தூர போட்டுறணும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பளி பூச்சி இலையில கடிச்சிக்கிட்டு இப்படி எல்லா செடியுமே என்ன செய்யணும், நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மழை நேரத்தில். இல்லைன்னாக்கா நம்ம செடி வம்பாக போயிடும். அதை எடுத்து இப்படி எடுத்து நசுக்கி விட்டாத்தான் அடுத்தாப்பில் வராது. இந்த பக்கத்தில் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, இந்த வீட்டு பக்கத்தில் பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் ஒரு கொய்யா மரம் ஒன்று இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொய்யா மரம்னு. நம்மளால் இந்த வீட்டில் கொய்யாப்பழம் பறிச்சுக்கிடலாம். அடுத்துக்கிட்டு ஒரு கருவேப்பிலை கன்று நல்லா பெருசாக இருக்குது. எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா, கொஞ்சம் சைடு பிராஞ்செல்லாம் எடுத்து விட்டோன்னு சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு, நம்ம வச்சுருக்கோம்ல பைகளில் வச்சுருக்க மரங்களை என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம நட்டு விட்டுறணும். நாளைக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்க போகுது. சரி, அதுக்குள்ளே செடியெல்லாம் மழை பெஞ்சு முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ தான் பார்த்தா கம்பளி பூச்சி இருக்காக. நான் ஒவ்வொரு செடியும் என்ன செய்யணும், நம்ம உத்து நோக்கி பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம செடி என்ன செய்யும், தப்பிக்கும். தக்காளி பாருங்கள், ஆர்கானிக் முறையில் முளைக்க வைக்கிறனால எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நாட்டு தக்காளி உழுக்க இங்கே 2 தக்காளி தொங்குது பாருங்கள். நான் அடுத்து மேலேயும் குட்டி குட்டியாக தக்காளி வந்துருச்சு. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். மல்லிகைப்பூ செடி இன்னொன்று பதியம் போடுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக ஒரு சைடு பிராஞ்ச் ஒன்று விட்டு போகுது பாருங்கள். இது என்ன செய்யணும், அப்படியே தொட்டிலேயும் வளைச்சி வச்சு மண் போட்டு வச்சு உங்களுக்கு தனி செடி அண்ணனையும் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மல்லிகைப்பூ செடி. இதெல்லாம் பலபடி திருப்பி நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த இதையும் என்ன செய்யணும், திருப்பி பூத்து முடிக்கையும் அதை கட் பண்ணி விடணும். நம்ம கட் பண்ணி விட்டால் தான் என்ன செய்யும், செடி நல்லா அடுத்தடுத்து நிறைய மொட்டுகள் வைக்கும். நேற்று பூ எடுத்துகிட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டால் நிறையா மொட்டு வரும் பாருங்கள். திருப்பி எல்லாத்தையும் சொன்னேன்ல நான் 3 மொட்டாக வச்சுருக்கேன்னு. பாருங்கள் எல்லாத்துலேயும் 3 மொட்டு தான் வைப்பாங்க. அது என்னன்னு தெரியல, 3 மொட்டு ராசியா என்னன்னு தெரில. இதில் 4 மொட்டு இருந்துச்சு. 4 5 மொட்டு, 2 பூ பறிச்சிட்டேன். இன்னும் 2 3 மொட்டு இருக்குது. பாவக்காய் கொடிக்கு இன்னும் கொடி கட்டி விடலை. இந்த கம்பில் தான் போகுது. இங்கே பாருங்கள், பாவக்காய் குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பருக்கணும். இந்த 3 பாவக்காய் கிடந்துச்சு. இங்கே ஒன்று, இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள். இந்த ஒன்று 2, இந்த கீழே ஒன்று கிடக்கு பாருங்கள். 3 பாவக்காய் கிடக்கு. இன்னும் நல்லா கொடி ஏற்றி விட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இதில் ஒரு பாவக்காய் வச்சுருக்கேன். இங்கே இந்த இதில் 2 பாவக்காய் இருக்குது. இன்னும் இதையும் கொடி கட்டி விடணும். இந்த அவரைக்காய் கொடி அவரையை எடுத்து விட்டுருந்தேன்ல, அதுக்கு இன்னும் கொடி கட்டணும். இந்த தொட்டியில் பீக்கங்காய் பாருங்கள், நல்லா கொடி பெருசாகி விட்டு நல்லா சூப்பராக வருது. இதில் 2 செடி வச்சுருக்கேன்ல, 2 பீக்கங்காயுமே நல்லா முளைச்சிருச்சு. இதெல்லாம் நேற்று ஒரு கம்பளி பூச்சி எடுத்தோம்ல அது. இந்த தக்காளி என்னன்னு தெரில, சரியாகவே வரலை. இந்த தக்காளி செடி பார்க்கணும். நான் எடுத்துகிட்டு வேறு செடி தான் வைக்கணும். ஏன்னா ஒரு பையில் 2 செடியாக வச்சுருக்கேன். பைய எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு டப்புளில் தான் வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஆர்ட்ரு போட்டிருக்கேன். எல்லாமே வந்தோடனே அதில் எடுத்து வைக்கணும். நம்ம மழை நேரங்கிறனால என்ன செஞ்சேன், உரம் ஊற்றலை. அதுக்கு பேர் என்ன செஞ்சேன், இந்த வெங்காயத்தூள் வெள்ளைப்பூடுத்தூள் எல்லாமே அப்படியே மேலே போட்டு வச்சுருக்கேன். இது மேலே என்ன செய்யணும், கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு வைக்கணும். போட்டுச்சா அப்படியே மக்கி செடிக்கு உரமாயிரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. இங்கிட்ட இந்த மரங்கள்லாம் எடுத்து வைக்காமல் இருக்குது. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சனால ஒன்றும் செய்ய முடியலை. நேற்று தான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு. இந்த இதையும் இன்னும் கொடி கயிறு கட்டி விடலை. எங்கேருந்து இருக்குன்னு பாருங்கள், பிச்சிப்பூ, நித்திய மல்லிப்பூ. இங்கேருந்து ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.